உலகம் முழுவதும் உள்ள ஓட்டுநர் சொந்தங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 வரவேற்போம். 2024 பார்த்திங்கன்னா மறக்க முடியாத பல அனுபவங்களை கொடுத்துருக்கு. நினைவுகள்னு சொல்கிறத விட அனுபவங்கள், மிகப்பெரிய அனுபவங்கள். நம்ம ட்ரக்கர்ஸ் கிளப் இந்தியா சேனல் மூலிமா பார்த்திங்கன்னா 2024 முதல்ல வந்து ஒரு வீடியோ போட்டது. ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய இங்கிலீஷ் கிளாஸு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை போட்டுகிட்டே வந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஹூப்ளியில் நடந்த பாட்டன் இன்டர்வியூ. அதை சொல்ல போக அப்படியே வந்து இன்டர்வியூ ரிக்யூர்மெண்ட் தகவல்களை சொல்ல அதுக்கான கைட்னஸை பண்ண அந்த டிரைவர்களுக்கு சந்தேகம் என்ன, எனக்கு கிளம்புறதுக்கு சந்தேகம் என்னென்னு ஒன்றுத்துக்கும் விடை தேடி எல்லாத்துக்கும் தீர்வை கண்டுபிடிச்சி, விடையை கண்டுபிடிச்சி டாக்குமெண்டேஷனில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இல்லை, ஹங்கேரியில் பார்த்தோன்னா கடந்த வருடம் மட்டும் எத்தனை டிரான்ஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்ட டிரைவருங்களோட நம்மளுக்கு அனுபவங்கள் உண்டாயிருக்குன்றதுக்கு ஒரு டெமோவாக சொல்லிடுறேன். ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் பாட்டன் டிரான்ஸ்போர்ட்டு, கார்ட்னரு, வேபரர்ஸ், இது 3 மூலியமாகவும் போனவங்களும் நம்ம குரூப்பில் மெம்பராக இருந்து நம்மளோட டிஸ்கஷனில் இருந்தாங்க. அவங்க இங்கே இப்போ ரீச்சும் ஆகிட்டாங்க. பாட்டனுக்கு, வேபரர்ஸுக்கு, இதெல்லாமல் இன்ன பிற டிரான்ஸ்போர்ட்னால் கோபல் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று, இப்படி நிறைய. அதுக்கப்புறம் இயர் எண்டில் பார்த்திங்கன்னா ஹங்கேரிக்கு ஜார்ஜி டிரான்ஸ்போர்ட்டு, 2வது வாட்டி ரிட்டனாக பாட்டன் டிரான்ஸ்போர்ட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. ஜார்ஜின்னு ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று ரியானான்னு சொல்லிட்டு அது ஒரு ஹங்கேரியில் உள்ள கம்பெனி. இப்படி ஹங்கேரிலேயே மட்டுமே 7-8 கம்பெனிகளோட டிரைவருங்களோட டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணோம். நல்லபடியாக விஎஃப்எஸ் செலக்ட் ஆனாங்க, ரீச் ஆனாங்க. அவங்களோட நட்புலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஹங்கேரி டிரைவர்ஸே 100 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் லித்யோனியா பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் பீக்கில் இருந்தது லித்யோனியாவுக்கு தான் அதிகம் பேர் போயிருந்தாங்க. லித்யோனியாவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்வி டிரான்ஸ்போர்ட்டு, கார்கோகோ, ஜூபிட்டரு, கார்கோகோவோட சிஸ்டர் கன்சர்னான ஜூபிட்டரு, சாட்டன் டிரான்ஸ்போர்ட்டு, சன் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் ஈரண்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பால்டிக் டிரான்ஸ்போர்ட்டு, சவுடிங்கோஸு, அது கொச்சியில் நடந்த இன்டர்வியூ நம்ம வீடியோவே போட்டிருந்தோம். லித்யோனியாவிலையும் இதே போல் ஒரு 7-8 டிரான்ஸ்போர்ட்டு. நிறைய டிரைவருங்க ரீச் ஆகிட்டாங்க, பாதி பேர் ரீச் ஆக போகிறாங்க. ஆனால் இயர் எண்டில் பார்த்திங்கன்னா லித்யோனியாவுக்கு அப்படியே வந்து இந்த விஎஃப்எஸ் சப்மிஷனை மட்டும் நிப்பாட்டானுங்க, போலந்து போல். போன வருஷம் லாஸ்ட்டில் ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா போலந்தும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த விஎஃப்எஸ்லாம் நிறைய இஷ்யூ வருதுன்னு லாட்ரி டைப்பில் மாற்றினாங்க. போலந்து எப்படி இப்போ ஸ்டாப் ஆகிருக்கோ அதே போல் லித்யோனியாவும் இன்றைக்கு தேதி வரைக்கும் ஓப்பனில் இல்லை, சப்மிஷனு ஸ்டாப் ஆகிருக்கு. போலந்தாவது பார்த்திங்கன்னா லாட்ரி ஆப்ஷன்லாம் மாற்றினா, லித்யோனியா இன்னும் ஓப்பன் பண்ணலை. கடந்த வருட அனுபவங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவேனியாவிலையும் நிறைய கம்பெனி, ஜூலியட்டா இன்னும் ஒரு கம்பெனி, பேரே வாயில் நுழையில, கோபலு, இன்னும் 4-5 கம்பெனி. எதை வச்சு சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட நாடு சார்ந்த குரூப் இருக்கிறனால எல்லா டிரைவர்களோடையும் அவங்களோட சந்தேகங்களை நட்பு அடிப்படையில் பேசிக்கிறோம். குரூப்லேருந்து ஒரு இன்டர்வியூ தகவல் வந்தால் சொல்கிறோம், அது மூலிமா போகிறாங்க, அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஸ்லோவேனியாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்கேரியாவுக்கு வேன் டிரைவர் இன்டர்வியூ போட்டிருந்தோம். அதுக்கு செலக்ட் ஆனவங்க, ஆனால் 4 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ப்ராசஸ் அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வந்து ஸ்டார்ட் ஆகலை, அப்படியே வெயிட்டிங்கில் இருக்காங்க பல்கேரியா இன்டர்வியூக்கு. வேறு என்ன, ஹங்கேரி, ஸ்லோவேனியா, லித்யோனியா, பல்கேரியா, மெயினாக லாத்வியா. இந்த வீடியோவில் லாத்வியா பற்றி சொல்லிடுறேன். கடந்த வருடம் மட்டும் 30 பேர்கிட்ட செலக்ட் ஆகி 10 பேருக்கு மேலே ரீச் ஆகிட்டாங்க. மீதியெல்லாம் விஎஃப்எஸ் வந்து இப்போ சப்மிஷன் முடித்து கிளம்புற ஸ்டேஜில் இருக்காங்க. இப்படி செங்கன் எனும் நாடுகளில், யூரோப்பில் 5 நாடுகளுக்கு மேலே வந்து நம்ம குரூப்பில் வந்து காண்டாக்டில் நிறைய நண்பர்கள் போனவங்களோட ரெஃபரன்ஸு நம்மள்ட்ட இருக்குது. அந்த வகையில் இந்த வருஷத்தை முதல்ல தொடங்கியிருக்கோம். கடந்த வருஷம் இது அல்லாமல் வந்து சிவி அடிக்கிறதுல ஆரம்பித்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தரோட டாக்குமெண்டேஷனையும் நட்படிப்படையிலே பார்த்து நம்ம கிளம்புறதுக்கு தான் நேரம் இருக்கே, வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு பார்த்து எல்லாருக்கும் வர்ற இஷ்யூஸையும் பார்த்து, கரெக்டாக நடக்கிறதையும் பார்த்து, என்னென்னலாம் டிஃபிகல்ட் நடக்குது, என்னென்னலாம் தப்பு செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து அனுபவங்கள் ஆயிடுச்சுன்றதை சொல்ல தான் இந்த டீட்டெயில் சொல்கிறேன். கடந்த வருஷம் அதனால தான் 2024 மிகப்பெரிய அனுபவங்களை கொடுத்துச்சு. மறக்க முடியாத ஆண்டு. என்னோடய விஎஃப்எஸ் அனுபவம், நான் போயிட்டு வந்த விஎஃப்எஸ் அனுபவம், இப்படி இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு நம்பர் கொடுக்குற இடத்துல சர்வீஸ் பண்ண முடியல, அவங்களால பண்ணித்தர முடியல. எல்லாத்துக்கும் திரும்பி நம்மளே கேட்குறாங்கன்ட்டு இதை ப்ராப்பராக இதுக்கு ஒன்றுத்துக்கும் ஆட்களை வந்து கரெக்டான கான்டாக்டை வச்சு யாருக்கு எப்படி பண்ணி கொடுக்கணுன்றதுக்கு நம்மளுக்கு ஐடியா தெரியணும்ல. டிப்ஸை மட்டும் கொடுத்துட்டா இந்த மாதிரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டோம்னா அவங்க பண்ணிக்குவாங்க. அப்படின்றதுனால அதுக்கான ரெடிமேடாக எல்லாத்துக்கும் வந்து பர்ஃபெக்டான ஆட்களை ரெடி பண்ணி வச்சு என்னென்ன சர்வீஸ்லாம் ட்ரக்கர்ஸ் கிளப் இந்தியாவில் கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு செய்கிறோன்றதை நான் இந்த வீடியோவில் பின்னாடி இணைக்கிறேன். மறக்க முடியாத ஆண்டு 2024. அதை வந்து சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு 25 வரவேற்போம். புதிய ஆண்டில் இதான் என்னோடய முதல் வீடியோ. ஜனவரி 2nd வீக்கு இந்த வருஷத்தில் லாத்வியா இன்டர்வியூ இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 2009 பிஃபோர் அதில் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள். அதை மட்டும் சொல்லிட்டு ட்ரக்கர்ஸ் கிளப் இந்தியா
அவர் சர்வீசஸ் அப்படின்றதில் என்னென்னலாம் ஒரு டிரைவருக்கு தேவைப்படும், நாங்கள் அதில் என்னென்னலாம் பண்ணித்தர முடியும் அப்படின்ற வீடியோவை பின்னாடி அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த சர்வீசஸில் என்னென்னலாம் வருதுன்றதை நான் விளக்கி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய ஆண்டில் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ட்ரக்கர்ஸ் கிளப் இந்தியா சார்பாக ஓட்டுநர் சொந்தங்கள் எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்சது கடந்த ஓராண்டு அனுபவத்தில் என்னென்னலாம் டிரைவருங்களுக்கு கைட் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்டியல் தான் இது. அதை வரிசையாக வாசிக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதற்காக தொடர்பு கொண்டிங்கன்னா அதுக்கு தகுந்தவங்களோட வச்சு ஆட்களை வச்சு கைட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதை ரெடி பண்ணி தர முடியும். ஃபஸ்ட்டு யூரோப்பா சிவி இதுதான் முக்கியங்க. ஒருத்தவங்களை நாம் வேலைக்காக ரெக்யூர்மெண்ட் அணுகும்போது அதுதான் ஃபஸ்ட்டு. யூரோப்பா சிவினா என்ன, நம்ம ஃபோட்டோ போட்டு நம்ம மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் போட்டு நம்மளை பற்றின ஹிஸ்ட்ரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது தான். ஒரு பேஜில் 1.5 பேஜில் சொல்கிறது தான் யூரோப்பா சிவி. யூரோப் போகிறதுக்குன்னு ரெஸ்யூமு அதை அந்த மாடலில் அடிக்கணும். அதுக்காக கரெக்டாக பண்ணி தரதுக்கு தான் யூரோப்பா சிவி. அது இருந்தால் தான் நீங்கள் யாரையுமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும். ரெண்டாவதாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். நாம் ஹெவி எடுத்ததுக்கப்புறம் எங்கே ஓட்டணுமோ, கடைசியாக எங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கோமோ அது தொடர்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எல்லா கம்பெனியும் சப்மிஷனுக்கு கேட்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க. அதுவும் ரெடி பண்ணி தரோம். அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் டைப் வச்சுருக்கோம். அவங்க மூலிமா நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், பிசிசிக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி தரது, ஸ்லாட் புக் பண்ணி தரது, அது சம்மந்தமாக தான். அந்த பிசிசியை வாங்கினதுக்கப்புறம் 4வது பாருங்கள், அப்போசல் பண்ணணும். அதை பின்னாடி சப்மிஷனுக்கு எதுவும் தேவைப்படும். அந்த அப்போசல் ஒர்க்கையும் பண்ணித்தரோம். இங்கிலீஷ் ட்ரைனிங்க்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக பண்ணித்தர முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸு உங்களுக்கு வழங்குவோம். ட்ரெய்லர் ட்ரைனிங்க்கு தேவையான டீட்டெயில்ஸும் கொடுப்போம். கோட் 95 யூரோப்பில் உள்ள கோட் 95 ட்ரைனிங்க்கு தேவையான ஆர்கனைஸ் பண்ணுவோம். நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அட்டன் பண்ண விருப்பம் பண்ணும்போது கோட் 95க்கு அதுக்கு தகுந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாரையும் ஷெட்யூல் பண்ணி வாய்ப்பு எப்போ ஸ்லாட் கிடைக்கின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் டிஎல் எக்ஸாக்ட்னா ரொம்ப பேருக்கு என்னென்னு தெரியலை. டிஎல் எக்ஸாக்ட்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸோட ஹிஸ்ட்ரி, நம்ம கையில் வச்சுருக்க கார்டு உண்மைதானா அப்படின்னு ஆர்டிஓ செக் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம வாங்கியிருக்க கார்டு தான் சொல்லிட்டு நம்ம ஒரு ஏஜென்சியோ எம்பசியோ செக் பண்ணோம்னா அதுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஹிஸ்ட்ரின்றதை தான் எக்ஸாக்ட்னு எடுத்து ஆர்டிஓவில் சீல் பண்ணி தரணும். இந்த ஒர்க்கும் பண்ணித்தரோம். டிஎல் ட்ரெய்லர் கேட்டகரி அட்டாச்மெண்ட்னு எடுத்து போட்டுருக்கு பாருங்கள். நம்மளோட டிரைவிங் லைசன்ஸில் ஒரு சில நாடுகளுக்கு போகும்போது ட்ரெய்லர் கேட்டகரியை அட்டாச் பண்ணி செப்பரேட்டாக தர சொல்லுவாங்க. அதை அட்டாச் பண்ணி தரதுக்கு அதுக்கும் முடியும், அதையும் பண்ணி தர முடியும். ஆல் டைப் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் ஜாப்ஸ் இன் யூரோப் ட்ராவல், நம்ம யூரோப் போகிறதுக்கு தகுந்த டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் ஓகேங்களா, அதையும் பண்ணித்தரோம். ஐடிபி புக்லெட் அதை எடுத்து தரோம். பர்த் சர்டிஃபிகேட் அஃபிடவுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் அஃபிடவுட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் அஃபிடவுட்டு, இன்டென்ட் ஃபார் ரிட்டன் அஃபிடவுட். இது 3 பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு அதை அஃபிடவுட்டாக எடுத்து அதை அப்போசல் பண்ணி தரது. மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாதவங்களுக்கு அதையும் அஃபிடவுட் எடுத்து தரது. இன்டென்ட் ஃபார் ரிட்டனுக்கு அஃபிடவுட் எடுத்து தரது. அதாவது நாம் போயிட்டு சரியாக வந்துடுவோம்ட்டு ஒரு ஷூரிட்டி லெட்டர் மாதிரி அதை கொடுப்பாங்க அஃபிடவுட். எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட மாடல் இருக்குது. அந்த மாடலை வச்சு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னிங்கன்னா அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்லேட் ஆஃப் த டாக்குமெண்ட். சில ஏஜென்சிகளில் பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டு தமிழில் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் இருக்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தர சொல்லுவாங்க. அதையும் பண்ணித்தரோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டனு அதுவும் பண்ணித்தரோம். அதாவது நம்ம வேலைகளை எதுவும் கெடுத்துக்கிட்டாமல் ஒரு டிரைவராக இருக்கவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையில் இருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி பண்ண முடியாமல் சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டிங்கன்னா இதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் லீவே போடாமல் உங்கள் கையில் சேர்றது போல் ரெடி பண்ணி உங்களுக்கு அழகாக கொரியர் பண்ண முடியும். இதில் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால கடந்த ஓராண்டு எக்ஸ்பீரியன்ஸு 300 டிரைவருக்கு மேலே இந்த டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வேலையை கெடுத்துக்காமல் உங்கள் வீட்டிலேயே கைக்கே சேர்றது போல் பண்ண முடியும். ஓகேங்களா? அவர் சர்வீஸுன்ற தலைப்பில் இப்போ போட்டிருக்க வீடியோவில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணித்தரோம், டிரைவர்களுக்கு ஹெல்ப்பாக பண்ணித்தரோம். ஹெல்ப்பானால் இது இலவசம் கிடையாதுங்க. ஒன்றுக்கும் அதாவது பண்ணுறதுக்கு தகுந்தது போல் சார்ஜ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா எங்கள் மூலியமாக பண்ணிங்கன்னா நீங்கள் வேலையை கெடுத்துக்க தேவையில்லை, போய் எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை, யார்கிட்ட பண்ணணும்னு தேவையில்லை. ஏற்கனவே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அதை பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் வராமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில் தெரிஞ்சதால் உங்களுக்கு அது மாதிரி பண்ணி கொடுப்போம். விருப்பம் உள்ளவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர் சர்வீசஸ்ன்ற தலைப்பில் உள்ள காணொலியை முடிச்சுக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் போட்டிருக்கேன், மெயில் ஐடியும் போட்டிருக்கேன். தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், வெறும் ஹாய் மெசேஜ் போடக்கூடாது. உங்களுக்கு இந்த சர்வீசஸில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எதை ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்லி எங்கள்கிட்ட ஒரு டைப் பண்ணி மெசேஜோ வாய்ஸ் நோட்டோ போட்டிங்கன்னா தான் அந்த டீட்டெயில்ஸுக்கு என்னென்ன வேணும், என்ன சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத நாங்கள் சொன்னோம்னா உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால் காண்டாக்ட் பண்ணும்போது தெளிவாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்துக்காக காண்டாக்ட் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்காக இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும்
தெளிவாக அதை சொன்னீங்கன்னா தான் அதுக்கு என்ன தேவைன்றதை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு உங்களை மூவ் பண்ண முடியும். வெறும் ஹாய் மெசேஜ் போடுறது, குட் மார்னிங் மெசேஜ், நலம் விசாரிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நேர விரயம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நேர விரயம் பண்ணாதீங்க, எங்கள் சைடு உங்கள் ஒர்க் பண்ணி தர அஃபீஷியல்ஸுக்கும் நேர விரயம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல் காணொலி, இந்த வருஷத்தோட முதல் காணொலி நம்ம சேனலில். இனிதே இந்த ஆண்டை தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.